திரு சுவாமிநாதன், இங்க அனைவரும் ஓரணியில் இருந்தால்தான் டெல்லி அணியினுடைய காவி திட்டம் இங்கே பலிக்காது அப்படின்னு முதலமைச்சர் யாரை சொல்கிறார்? நிச்சயமா இது நம்ம தமிழக முதல்வர் அவர்களுடைய தேர்தல் வியூகம் தான் அப்படின்னு தான் இதை நான் பாக்குறேன். ஏன்னா தொடர்ச்சியா இந்த அணி வெற்றி பெற்று இருக்கிறது. இன்னைக்கு நேற்று இல்ல, 2019 பாராளுமன்ற தேர்தல் வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தலையும் அது ஒரு வெற்றியை தருகிறது, 2024 பாராளுமன்ற தேர்தலையும் இப்ப ஒரு பெரும்பான்மையான வெற்றியை பெற்றாங்க. சோ இந்த அணி என்பது ஒரு ஒட்டுமொத்தமா இந்த அணி ஒரு பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில தான் இணைந்திருக்கு. அவர்களுக்குள்ள பல விமர்சனங்கள் இருக்கு, நம்மளே பாக்குறோம். எல்லா விஷயங்களையும் திமுகவிடம் நிறைய மனத்தாங்கல்களும் அந்த அணிக்குள் இருந்தாலும் இந்த அணியை பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வேரா இருக்கிறதே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளிதான். சோ அதை மீண்டும் மீண்டும் வலுப்படுத்தணும். இந்த தேர்தலுக்கும் அதைத்தான் மைய பொருளாக இருக்க போறாங்க அப்படிங்கிறத ஒரு குறியீடாக இதுல இன்றைக்கு முதல்வர் அவர்களுடைய பேச்சு உணர்த்தது. இன்னொன்று, இன்றைக்கு இன்னொரு எதிரியும் கூடியிருக்கார். நேற்று வர முதல்வர் அவர்களுக்கு ஒரு எதிரி தான் பாஜகவை முன்னிலைப்படுத்துகிற பொழுது அங்க அதிமுகவுடைய தன்மையே கொஞ்சம் சுருங்கி போய் விடுகிறது. அப்ப அதிமுகவையும் பாஜகவையும் ஒரு புள்ளியில இணைத்து அவர் எதிர்த்து வந்தார். ஆனா இப்பொழுது விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்திருக்காங்க. அவரும் இவ்வளவு நெருக்கடி, ஒரு பக்கம் சிபிஐ என்கொயரி கேட்டு விட்டார், அதனாலேயே அவர் பாஜகவின் பின்னால் போய்விடுவார் என்று ஒரு பேச்சு இருந்த சூழல்ல அவரும் பாஜகவுக்கு எதிர் துருவத்தில் இந்த நொடி வரையும் இருக்கிறார். அப்ப அந்த பக்கமும் அந்த ஓட்டுகள் இடைவெளி இல்லாமல் செல்ல வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இருக்கு. சோ ஒரு பாஜக எதிர்ப்பு இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டிய இடத்துக்கு வராங்க. ஏன்னா பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை இப்ப ரெண்டு பேருமே போட்டி போடுறாங்க. எப்படி ஆளுங்கட்சிக்கு எதிராக, மாநிலத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை எப்படி அதிமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சி உட்பட பல பேரும் பங்கு போட காத்திருக்காங்களோ அதுபோன்று இதுவரை தமிழகத்தில் இருந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை திமுக கூட்டணி முழுதாக அறுவடை செய்து வந்த காலத்துல விஜய் போன்றவர்களும் இன்னைக்கு களத்துல இருக்காங்க. சில இஸ்லாமிய அமைப்புகள்ல இஸ்லாமியர்கள் கூட விஜய் போன்றவர்களை இன்னும் இவ்வளவு நெருக்கடி கொடுத்த பிறகு கூட பாஜக கூட போல அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கு. சோ அப்ப முதல்வர் அவர்கள் இன்னமுமே பாஜக எதிர்ப்பை ஒவ்வொரு தருணத்திலும், ஆனா உண்மையிலேயே களத்துல விஜய் அவர்களோட பல மடங்கு வேகமா திமுக கூட்டணி தான் எதிர்க்கிறாங்க. ஆனா அது மக்கள் மன்றத்துல விஜயும் எதிர்க்கிறார் என்பதாகத்தான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. சோ அந்த வகையில முதல்வர் அவர்கள் பாஜக எதிர்ப்பை இன்னும் கூர்மைப்படுத்துகிற ஒரு வியூகமாக பேசலாம். சாமிநாதன், இணைப்பு சிக்கலா இருக்கு, சரி பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். சாமிநாதன், திரு கருணா, இங்க திமுக கூட்டணி அல்லது இங்க தமிழ்நாட்டில் திமுக அரசு ஏமாற்றுகிற திமுக மாடலாக இருக்கிறது, அவர்களுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் ஏமாற்றத்தையே பரிசளிப்பார்கள் அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றார். இப்படி ஒரு வாதம் வைக்கும்போது அங்க எதிர்த்தரப்புல இருந்து அப்படி ஒண்ணு வருது இல்லை. அதாவது மீண்டும் அவர்கள் எதிர்கட்சியில் பிஜேபியில் நயினார் நாகேந்திரன் பேசுவதோ, தமிழிசை பேசுனதோ, அல்லது இப்போ இவர்கள் பேசுவதோ எல்லாமே அவருடைய விருப்பத்தை சொல்கிறார்கள். தேர்தலில் இதுவரைக்கும் இந்த 7-8 ஆண்டு காலத்தில் இந்த கூட்டணி, எங்கள் தலைவர் அமைத்திருக்கக்கூடிய இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதுவரைக்கும் தோற்கடிக்கப்படவில்லை, தோற்கடிக்க முடியாத சக்தியாக இருக்கிறது. அதன் காரணம் கூட்டணி வலிமை, எண்ணிக்கை வலிமை எல்லாம் கிடையாது, சித்தாந்த வலிமை. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த கருப்பு, சிவப்பு, நீலம் என்பது காவிக்கு எதிரி என்பது சித்தாந்தத்தை குறித்து தான் தலைவர் பேசுகிறார். அவர் பேசியது என்னென்றால் தமிழ்நாட்டின் எதிர்காலம், தமிழ்நாட்டு இதுவரைக்கும் இந்த 75 ஆண்டு காலம், இப்போ ஐயா பேசும்போது சொன்னார், நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, திமுக வந்தவொன்னு தான் தமிழ் வந்ததான்னு கேட்குறாரு. தமிழ் எந்த காலத்திலேயே இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வர பேர் அண்ணா ஆட்சி அமைக்கும் வரை தமிழ் எங்கே இருந்தது? வேட்பாளர் என்ற அழகான தமிழ் சொல்ல அப்போ என்ன போட்டிருந்தாங்க, அபேட்சகர் அப்படிதான் போடுவாங்க. அடுத்தது அந்த மாதிரி 100 வைக்கலாம், மந்திரி, அமைச்சர் என்று நம்ம மாற்றுறோம், ஆனால் மந்திரி தான் போடுவாங்க. தந்தை பெரியார் அவர்கள் பேச்சுகளிலேயே கூட அவ்வளவு சமஸ்கிருத வார்த்தை சொற்கள் இருந்திருக்கிறது. அப்போ இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா வந்த பிறகு தமிழ் சொற்களை சமஸ்கிருத இடம்பெற்றிருந்ததெல்லாம் மாற்றி தமிழ் சொற்களை கொண்டு வந்தார். பேருந்துகள் எல்லாம் திருக்குறள் எழுதப்பட்டது. அப்ப தமிழுக்கான இடத்தை திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் பல ஆயிரம் ஆண்டு காலம் இருந்திருக்கலாம், தமிழுக்கான இடத்தை சமூகத்தில் அரசியல் ரீதியாக இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல என்ன திமுக என்ன சாதிச்சது சமத்துவத்தில்? அதாவது இந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பட்டியலினத்திற்காக தந்த அந்த இடஒதுக்கீட்டுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் அதிகாரத்துக்கு வந்த பிறகுதான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது. இடஒதுக்கீடுகளிலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் உள் ஒதுக்கீடு என்று கொடுத்து
பட்டியலின மக்களிலேயே இன்னும் உள்ளே இருப்பவர்களை அவதிப்படுபவர்களை இன்னும் மேலே தூக்கி விடுவதற்காக உள்ஒதுக்கீடு கொடுத்தோம். இன்னைக்கு எல்லா விதத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஒரு முற்போக்கான மாநிலமாக மாற்றி இருக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சின்னதா ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சாமிநாதன் சொன்ன வாதம்ங்கிறது, நீங்க திமுக வந்து பாஜகவை தேர்தல் களத்துல எதிர்க்குது, பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துதுன்னா அதே போன்ற ஒரு பாஜக எதிர்ப்பை தாவேக மாதிரியான ஒரு புதிய கட்சியும் செய்கிறது. சோ அப்ப வாக்குகள் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அவர்களையும் நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் திரு சீமானை நீங்க மறந்துட்டீங்க? அவர் பாஜக ஆதரிக்கிறாரா? அவர் கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு, தொடர்ந்து 3 தேர்தலில் தனியாக நிற்கிறாரு, கிட்டத்தட்ட 7-8% வாங்கி அந்த கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கி இருக்கிறாரு. அவர் பிஜேபி எதிர்க்கலையா? ஏன் வசதியாக சீமானை மறந்து விட்டு விஜயை கொண்டு வரீங்க அந்த இடத்துக்கு? தேர்தல் நினைப்பு சரியாச்சு, அவரோட கருத்து வரைக்கும் எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை. தேர்தல் நடக்கட்டும். தேர்தல் குறிப்பிட்டாரு, அவரோட இணைப்பு சரியாச்சு, கருத்து வாங்கிட்டு வந்துரு. சாமிநாதன், சீமான் அவர்கள் சங்கி என்றால் நண்பன் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு கடந்த காலங்களில் அவர் வந்து தீவிரமாக பாஜக எதிர்ப்பை செயல்படுத்தி வந்தார். ஆனா அண்மை காலமாக அவர் சங்கி என்றால் நண்பன் என்று சொல்லிவிட்ட பின்பு இப்பொழுதும் அவரிடம் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டுகள் கொஞ்சம் இருக்கு. ஆனா விஜய் வந்து அந்த புள்ளியின் ரொம்ப உறுதியாக இருப்பது போன்று வெளித்தோற்றம் இருக்காது. உண்மையா பொய்யா என்பது நம்ம வந்து யூகிக்க முடியாது, காலம் தான் அதை தீர்மானிக்கும். பட் ஆனா அது வந்து ஒரு வெளித்தோற்றத்துல மக்கள் மன்றத்துல நான் களத்திலே பல ஊர்களில் போய் பார்க்கின்ற பொழுது சிறுபான்மையினர் மக்கள் மத்தியிலையும் பாஜக எதிர்ப்புல விஜய் இருக்கிறார் ஒரு தோற்றம் இருக்கு. அதனால திமுக பாஜக தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயமாக இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அதாவது மீண்டும் இந்த சித்தாந்த அடிப்படையிலான தலைப்பு, சித்தாந்த அடிப்படையிலான விவாதம். இந்த விவாதத்தில் தேர்தல் கூட்டணிகள், அரசியல் இதெல்லாம் பேசப்படுவது இயல்புதான். ஆனா கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் தேர்தல் நிற்காமல் என்ன வாக்கு சதவீதம் என்று தெரியாத ஒரு கட்சி, அதை விட மிக தன்னுடைய சித்தாந்தம் என்று எதுவே சொல்லாமல் கொள்கை தலைவர்கள், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்ற ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை வைத்துவிட்டு எந்த ஒரு சித்தாந்தத்தையும் கொடுக்காமல், இதுவரை எந்த ஊடகத்தையும் சந்திக்காமல், எந்த ஊடகத்தையும் பேட்டி தராமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பொருட்படுத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் முடிந்து அவர்கள் எதிர்பார்ப்பது போல இல்ல நண்பர் சொன்னது போல உண்மையிலேயே ஆதரவு இருந்து அந்த ஆதரவுகள் தேர்தல் முடிவுகளில் பிரதிபலித்தால் அப்பொழுது அதை பொருட்படுத்தி பதில் சொல்லாம ஒழிய, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செயல் திட்டம் என்பது இந்த கருப்பு, சிவப்பு, நீலம் மூன்றும் இணைந்து சமத்துவ மண்ணை, திராவிட மண்ணை பாதுகாக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகுதான் தமிழ்நாடு என்று பெயர் வந்து இந்த 75 ஆண்டு காலத்தில் நாங்கள் சாதித்திருக்கிற சாதனைகள் வந்து பல சாதனைகள். நான் இதுக்காக தனியா புத்தகமே எழுதியிருக்கிறேன். ஆனா முக்கியமானது தமிழ்நாடு என்று பெயர் கொடுத்தது, சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தோம், இருமொழி கொள்கைன்னு சொன்ன. இன்னைக்கு திரு ரமேஷ் சொல்லும்போது பேசினார் மும்மொழி கொள்கை, இவங்கெல்லாம் 3 தனியார் பள்ளியில் 3 மொழி சொல்லி தராங்க, அரசு பள்ளியில் 2 மொழி தான், 2 மொழி கொடுத்து பழி வாங்குறாங்கலாம் பேசுறாங்க இல்லையா? அதே நேரத்தில் அவருடைய கூட்டணி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க, அவர் ரமேஷ் சொன்னது சரிதான், நாங்க மும்மொழியை ஏத்துக்குவோம், அரசு பள்ளியில் ஹிந்தியோ அல்லது 3வது மொழியோ சொல்லிக் கொடுப்போம் சொல்லுங்க. சொல்ல முடியாத அளவிற்கு இந்த மண்ணை நாங்கள் பக்குவப்படுத்தி பண்படுத்தி வச்சிருக்கிறோம். எங்களுடைய இருதுருவ அரசியலா இருந்தாலும் அது எங்களுடைய அரசியல் தான், நாங்க தான் டிக்டேட் பண்றோம். அதே போல முதல்ல இந்தியாவிலேயே இந்த விவசாய நாட்டுக்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்த கட்சி. 32 ஆண்டு காலம் கழிச்சு பெண்களுக்கு வந்து சொத்துரிமை தராங்க. 32 ஆண்டுகளுக்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த கட்சி. அது இல்லாம இன்னைக்கு பெரிய ஐடி புரட்சி வந்திருக்குதுன்னா பொறியியல் கல்லூரியில் இடஒதுக்கீடு நுழைவுத் தேர்வை ரத்து செய்தோம், முதல் பட்டதாரிகளுக்கு அரசே கட்டணம் செலுத்தியது, ஒரு மிகப்பெரிய ஐடி புரட்சி உருவாக்கி இருக்கும். எல்லாவற்றையும் விட இன்னைக்கு ஸ்டேட்டஸ் நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஸ்டேட்டஸ் இந்தியாவில் அதிகமான பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாநிலம் எது? இந்தியாவிலேயே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. பொருளாதார வளர்ச்சி, மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கிறோம், தொழில்துறை வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் விட இப்போ வாக்குறுதிகளை விட்டு கேட்டாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, 15 ஆண்டு காலமாக ஒரு கட்சி இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிறது. டாலருக்கு 40 ரூபாய்க்கு ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. டீசல் எவ்வளவு சொன்னாங்க? 25 ரூபாய்க்கு கீழே நாங்க டீசலை கொண்டு வருவோம் சொன்னாங்க. இன்னைக்கு டாலர் விலை என்ன? இன்னைக்கு டீசல் விலை என்ன? எங்க போச்சு? ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய். நீங்க சொல்ற இந்த மாற்றத்திற்கான வளர்ச்சிக்கான டிசிஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம், ஆனா டிக்டேட் பண்ணதா இல்ல. அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி
சமத்துவமான வளர்ச்சி, எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட் போன்ற மிகப்பெரிய விஷயங்களை மற்ற மாநிலங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய செயல் திட்டங்களை நாங்கள் நடத்தி முடித்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழலில் இந்த கருப்பு, சிவப்பு, நீலம் மட்டும்தான் இங்கே அரசியல் முடிவுகளை எடுக்கக்கூடிய சக்தியாக இருக்க வேண்டும் ஒழிய இந்த அத்தனை சாதனைகளையும் மொத்தமாக உருவி எடுத்து விடக்கூடிய ஹிந்துத்துவா எனக்கூடிய காவி கொள்கை உள்ளே வரக்கூடாது.